மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் சூழல் உருவாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்தசாரதி இணைந்திருக்கிறார். பார்த்தசாரதி, தண்ணீர் வழிவதற்கான வழிகள் எதுவும் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படலையா? அதாவது சோழவரம் ஒன்றியம் அலமாதி ஊராட்சி சி காலனி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து 2வது நாளாக பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். சோழவரம் பகுதியில் சுமார் 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவான நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்து தண்ணீர் வெளியேறாமல் அவதிக்குள்ளாகும் ஒரு சூழலில் இதுகுறித்து சோழவரம் ஒன்றிய அலுவலகத்திற்கு தகவல் அளித்து ஒரு ஜேசிபி இயந்திரம் மட்டும் தற்பொழுது வந்து கடைநிலை பகுதியில் தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அந்த ஏபிசி காலனியில் உள்ள சி காலனியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து தண்ணீர் வெளியேறாமல் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ளவர்கள் வெளியேற முடியாமலும் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமலும் அவதியுற்று வருகின்றனர். செங்குன்றம் சோழவரம் பகுதிகளில் ஏற்கனவே அதிக கனமழை பெய்துள்ள நிலையில் தற்போது தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் அங்கு தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை செய்ய முடியாமலும் சற்று சுணக்கமும் காணப்படுகிறது. தொடர்ந்து இங்குள்ள தண்ணீரை வெளியேற்றி மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.